விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீபன தொட்டில் கிடைத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். லூக்கா 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். தாய்லாந்து நாட்டினுடைய தலைநகராக பேங்காக்ல ஒரு கோயில் இருக்கு. அதாவது 1000 கிலோவுக்கு மேல தங்கமெல்லாம் பூசப்பட்ட நிறைய கோபுரங்கள் அடங்கிய அந்த கோயில். அந்த கோயில் நடுவுல கோமேதக கல்லால உருவான ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. அந்த புத்தர் சிலை ரொம்ப விசேஷமானது. என்னன்னா, அதாவது ஒட்டிய முகம் இருக்கும், கன்னங்கள் இருக்கும், ஒல்லியான உருவம் இருக்கும், எலும்பும் தோலுமா இருக்கின்ற ஒரு புத்தர் இருந்தா எப்படி இருப்பார், அது போல ஒரு ஒல்லியான உருவத்தில வறுமை நிலையில் இருக்கிற ஒரு புத்தருடைய சிலை இருக்கும். அந்த சிலைக்கு கீழே ஒரு வாசகம் இருக்கும். என்னன்னா, பட்டினியாய் இருக்கும் புத்தர் அப்படின்னு இருக்கும். அதாவது 1000 கணக்கான மக்கள் உள்நாட்டிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் இந்த கோயிலுக்கு வருவாங்களாம். இந்த கோயிலுக்கு வரவங்க நிறைய இடங்களை நின்று போட்டோ எடுப்பாங்க, செல்ஃபி எடுப்பாங்க. ஆனா அந்த புத்தர் சிலை கிட்ட மட்டும் யாரும் வந்து செல்ஃபி எடுக்க மாட்டாங்க, யாரும் அந்த இடத்துல நின்று பார்க்க மாட்டாங்க. ஏன்னா மற்ற சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கம் எல்லாம் பூசப்பட்டு ரொம்ப அழகா எது பிரமிப்பா இருக்கும், நல்லா செழுமையா இருக்கும். அவன் அந்த கடவுளெல்லாம் ரொம்ப செழுமையா இருக்கும். ஆனா புத்தர் பார்த்தீங்கன்னா ஒல்லியான ஏழ்மை நிலையில வறுமையாக ஒட்டிய முகத்தோடு ஒட்டிய வயிறோடு கன்னங்களோடு இருக்கின்ற இந்த எளிய புத்தரை யாரும் அடையாளப்படுத்த மாட்டாங்க. அப்போ மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கு? நான் வணங்குற கடவுள் ரொம்ப நல்லா செழுமையா இருக்கணும், வளமையா இருக்கணும், ஒரு நல்ல பணக்கார கடவுளா இருக்கணும். அப்ப ஏழை நிலைமையில இருந்தா அது ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ற மனநிலையை தான் இன்னைக்கு இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. ஆனா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிறந்திருக்கிறார். தாவீதின் பெத்லகேமிலே பிறந்தார். எப்படி பிறந்தார்? ஏழ்மை நிலையில அவர் பிறந்தார். அதாவது நாம கடவுளை தேடி போகணும்னு அவசியம் இல்லைங்க, கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார். அப்ப நம்மை தேடி நம்மை மீட்பதற்காக தேடி வந்த கடவுள் மனிதனாக நமக்காக மாட்டு தொழுவத்திலே முன்னணை என்றால் ஜீவன தொட்டி, கால்நடைகள் உணவு எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த இடம், அதிலே அடையாளமாக இருந்தார். இன்னைக்கு சமூகத்துல யாரெல்லாம் அடையாளம் மறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய பிரதிநிதிகளாக, அவர்களுடைய அடையாளமாக இயேசு கிறிஸ்து நமக்காக முன்னணியில் இருக்கிறார். அப்போ நாமும் அந்த இயேசு கிறிஸ்துவை பணிந்து கொள்வோமா? நம்மை தேடி வந்த இறைவன் நம்மை மீட்பதற்காக குழந்தையாக மனுமகனாக பிறந்திருக்கிற ஆண்டவரை நாம் பணிந்து கொள்வோமா? இந்த சிந்தனையோடு இந்த நாளை துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் என்னாலும் உண்மையிலே இணைந்திருந்து உண்மை நாங்கள் ஆண்டவரை பற்றி கொள்ள கர்த்தர் கிருபை தாங்க. மீட்பு இயேசுவை ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.